Hi friends, நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 653 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். 3 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து வெக்கேஷனுக்கு போனாலே அந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும். அதே 3 நண்பர்கள் சரக்கு அடிச்சுட்டு ஒரே ரூமில் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையை கூட்டுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் இவங்க ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி அந்த ஒரு நபர் ஒரு நபராக இல்லாமல் அமானுஷமாக மாறிச்சு அப்படின்னா அப்போது பிரச்சனை இவங்களுக்கா இல்லை அந்த அமானுஷத்துக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு பின்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து அசோக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டர்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. அசோக், டேவிட் அண்ட் ராகுல் 3 பேருமே ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 3 பேரும் எங்கே ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா சென்னையில் ஒரு கல்லூரியில் 3 பேரும் ஒன்றா படிக்கிறாங்க. ஒன்றா படிக்கும்போது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் சூப்பராக ஆகிடுதுங்க. ஸோ இவங்க 3 பேருடைய இருப்பு வெறுப்புகள் எல்லாமே ஒன்று தான். ஜாலியாக ஃபன் பண்ணணும். இவங்க 3 பேர் தனியாக கேங்காக இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருது, விளையாடணும் அப்படின்னாலும் ஒன்றா விளையாடுறது. இந்த மாதிரி காலேஜ்லேயே பயங்கர அலப்பறையோடு இருக்கிற ஒரு 3 பசங்க அப்படின்னா இந்த 3 பசங்க தான். ஸோ இவங்க 3 பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் இயர் காலேஜ் முடிக்க போகிறோம், நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வேலைக்கு போவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு கல்யாணம் ஆகும், அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி அப்படி இப்படின்னு தனியாக வந்து போக வேண்டியிருக்கும். ஸோ என்ன தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க முடியுமா அப்படின்றது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம இப்போவே வந்து நம்மளுடைய க்ளோஸ்னஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் மாதிரி போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரி, வெக்கேஷன் அப்படின்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி தான் டேவிடும் ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், மூணார் போகலாம் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்கிறாப்புல. ஆனால் இந்த அசோக் அண்ட் ராகுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நீ எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம ஏன் வந்து வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடாது? சுவிட்சர்லாண்டு அப்படின்னு போகிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. அப்பா அம்மா கிட்ட கேட்டவங்கள செருப்பை கைட்டு அடிப்பாங்க நம்மளை. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே கொஞ்சம் சீப்பாக ஏதாவது ஒரு இடத்த பார்க்கலாமா? ஏன் ஷிம்லா போகக்கூடாது? ஷிம்லா வந்து சுவிட்சர்லாண்டு மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிம்லாவுடைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், பயங்கர கிளைமேட் இருக்கிற டைமு, நல்லா பனி மூட்டமாக இருக்கும், ப்ளஸ் இந்த பனி பாறைகள் எல்லாம் கீழே விழுகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஸ்னோஃபால் இருக்கிற டைம்லலாம் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலை வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஹோட்டல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம அங்கே போகிறது சுற்றி பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கு, நிறையா மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலை எக்ஸ்பென்சிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலுக்குள்ளேயே வந்து முடங்கிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சுற்றியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம சீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செலவை வந்து வேறு எதுலையாவது ஈடு கட்டிக்கலாம், நம்ம சாப்பாட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க தேட எல்லா ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா புக்டு. எங்கேயுமே ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை. என்னடா இது வந்து ஒரு பீக் டூரிஸ்ட் சீசன் டைம் போல் இருக்குது, எந்த ஒரு ஹோட்டலுமே அவைலபிளாக இல்லையே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி வேறு ஏதாவது இருக்கா, வேறு எங்கேயாவது ஒரு ரூமாவது இருக்கான்னு சர்ச் பண்ணடா அப்படின்னா கரெக்டாக அவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷிம்லாவுடைய மெயின் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே புக்டு. ஷிம்லாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தனியான ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டல்லையும் ஆல்மோஸ்ட் எல்லா ரூமுமே புக்டு. ஆனால் ஒரே ஒரு ரூம் நம்பர் 333 மட்டும் நாட் புக்ட் அவைலபிளாக இருக்குது. உடனே டேவிடுக்கு செம்ம ஹாப்பி. இந்த 333 வந்து நாட் புக்டா, விலை பரவ எவ்வளோ கம்மியாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ சீசன் டைமில் இந்த ரூம் மட்டும் ஏன் இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசோக்குக்கும் ராகுலுக்கும் டவுட் வருது. ஆனால் டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹோட்டல் படுறா கிட்டத்தட்ட அந்த மெயின் லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இந்த டிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஹோட்டலில் யாரும் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த ஹோட்டலுடைய விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம இந்த ரூமை புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமை புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிவிட்டு ஷிம்லாவுக்கும் ஃபைனலாக போய் ரீச் ஆகுறாங்க. செம்ம ஸ்பாட்டு. ரீச் ஆன உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் பார்க்குறாங்க.
இப்படியே போய் விளையாடலாமா இப்போ தானே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், நம்ம வந்து போயிட்டு ஹோட்டல் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூமில் போயிட்டு ஸ்டேன் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, நேச்சரிஸ்டிக் வியூவாக. அங்கங்கே வந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பனி அதெல்லாமே ஒதுக்கி விட்டு அதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஹோட்டல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மெயினான அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி. என்னடா இதனால தான் விலை கம்மியாக இருக்குது போல இருக்குது. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும், வேறு எந்த ஒரு ரூம் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆன உடனே ஹோட்டல் வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா இது ராஜா காலத்தில் கட்டின மாதிரி ஹோட்டல் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குடா வெளியிருந்து பார்க்குறதுக்கு. இங்கே ஆனால் ரூம் அவைலபிளாக இருக்குது, சரிப்பா நம்மளுடைய லக்கு பார்ப்போம், அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ஹோட்டலுடைய மேனேஜர் கிட்ட போயிட்டு நாங்கள் தான் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கீஸ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த ஹோட்டலுடைய மேனேஜரும் ஒரு கூடியே நடந்து வராங்க. ரூம் நம்பர் 333 வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமன்னு வாசம். பரவாயில்லையே, கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேவிடும் அசோக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறத அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் இருக்கார் இல்லையா, அப்படியே குறுன்னு பார்க்குறாரு. இந்த ஆள் ஏன் எவ்வளோ குறுன்னு பார்க்குறான், மச்சான் பால்கனி இருக்கு பாடுறா, பால்கனி ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியை போய் ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா வியூ சும்மா களை கட்டுது. இன்ஃபேக்ட் காஸ்ட்லியஸ்டான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணால் கூட அந்த மாதிரி ஒரு வியூ இருக்காதான். ஃபுல்லாக பனிமூட்டம் வந்து சூழ்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு வியூ செம்மையாக இருக்குடா, அப்படியே இப்போ இங்கேயே உட்காந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க. நின்னதில் அப்படியே இந்த அசோக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா செம குளிர். நான் ஒரு ஜர்க்கின் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே அந்த புசுன்னு ஒரு கோட்டு, அந்த ஓவர் கோட்டு போட்டிருக்கேன், இதெல்லாம் போட்டு கூட எனக்கு குளிர்துறான்னு சொல்லி ரூமுக்குள்ளே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் ரூமை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு பெட் இருக்குது, ஒரு டிவி இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு சோஃபா ஒன்று இருக்குது, வாஷ்ரூம் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு ரூமும் இல்லாதபடி இந்த ரூமில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா அந்த டெஸ்க் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டெஸ்க்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரங்க் பெட்டி வந்து இருக்குங்க. அதாவது இந்த பழைய காலத்தில் இந்த இரும்பு ட்ரங்க் பெட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி இரும்பு ட்ரங்க் பெட்டி இருக்குது, பூட்டு போட்ட நிலையில் வந்து இருக்குது. அந்த ட்ரங்க் பெட்டி ஏன் இங்கே வச்சுருக்கிறீங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட இவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், அந்த ட்ரங்க் பெட்டியில் மட்டும் நீங்கள் கையை வச்சிடாதீங்க, அந்த பெட்டி வந்து இங்கே தான் இருக்கும், அந்த பெட்டியை இங்கேருந்து நகர்த்த மாட்டோம் சார், அது உங்களுடைய ஹோட்டலுடைய ரூல்ஸு, உங்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன், அந்த ட்ரங்க் பெட்டியை மட்டும் நீங்கள் திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரி சார் நீங்கள் கிளம்புங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் நல்லா படுத்து தூங்குறாங்க. அன்றைக்கி நைட்டு டின்னர் இந்த ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சரி நாளைக்கு காலையில் நம்ம வந்து சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்த உடனே டேவிட் வந்து மச்சான் செம்மையாக குளிருதுடா, இந்த குளிருக்கு லைட்டாக ஒரு கட்டிங் போட்டால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. சும்மா இருடா, சென்னையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பேன், இங்கே வந்து மாடா இல்லைடா உண்மையிலே சொல்கிறேன்டா, இந்த குளிர் பயங்கரமாக இருக்குடா, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா. சரி கட்டிங்க்கு நம்ம எங்கடா போகிறது அப்படின்னா, இல்லை இந்த ஹோட்டல்லே ஏதாவது வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேனேஜர் தான் எடுக்கிறாரு. என்ன சார் அப்படின்னா, சார் இந்த மாதிரி பயங்கர சில்லுன்னு இருக்குது, ஏதாவது விஸ்கி அது மாதிரிலாம் வச்சுருக்கீங்களாம்னா, இருக்குது சார் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி சைட் டிஷ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படியே பல ரவுண்டு வந்து போய்கிட்டே இருக்குது. 2 மணி நேரத்தில் 3 பேரும் செம போதை, சரியான போதை, அவங்க வந்து சுயநினைவே இல்லைன்ற மாதிரி அப்படி போதையாக இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க, அந்த ட்ரங்க் பெட்டியை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, ட்ரங்கு பெட்டியை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. இதில் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா மட்டையாயிட்டார், படுத்துட்டார். அதுக்கப்புறம் அசோக்கும் வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் இந்த ராகுலுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. இந்த 2 பேரும் பயங்கரமாக கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரக்கும் காலி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சரக்கு வாங்கினேன் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் இடிக்கும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பால்கனிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்து பக்கத்தில் ஏதோ ஒரு சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குது, ராகுலுக்கு. இவர் என்னடா இது சவுண்டு கேட்குது, நைட் டைமில் அதுவும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பால்கனியோடைய அந்த ரெயிலிங் இருக்கும் இல்லையா, அதில் கையை வச்சு அப்படி எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த மரத்து பக்கத்தில் ஒரு லேடி உருவத்தில் ஒரு பெண் வந்து ஒயிட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் இவருக்கு தெரியுது.
ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஒரு லேடி இருக்கா, இல்லை இவருடைய கற்பனையில் அது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு தெரியுதா அப்படின்றதெல்லாம் இவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. மேலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலோட கன்சப்ஷன் நிறையா ஜாஸ்தியாக எடுத்திருக்காரு. ஸோ அதனால கூட சம்டைம்ஸ் ஹாலுசினேஷன்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னுலாம் இவருக்கு தோணுது. ரொம்ப நேரம் அங்கேயே நிற்கிறாரு, பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. சரி இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவரும் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது இவருக்கு வந்து பயங்கர தலைவலி. அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கிளீனர் ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டேவிடும் அசோக்கும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் மட்டும் தான் முழிச்சிருக்காரு. ராகுல் அந்த லேடியை பார்க்குறாரு. அந்த லேடி வந்து இவரே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேக வேகமாக அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க. ஏன் இந்த பொம்பளை நம்மளை குறுகுறுன்னு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்னமாச்சு, ஏன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் கேட்கும்போது, இல்லை சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் எப்படி சொல்லணுன்றது தெரியல சார், எனக்கு பயமாக இருக்குது. என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது இல்லை உதவி தேவைப்படுதா அப்படின்னுலாம் ராகுல் கேட்குறாப்புல. சார் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்னம்மா சார், ஒன்றே ஒன்று, இந்த ரூமை எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிவிட்டு போயிருங்க சார். நைட்டில் நீங்கள் யாராவது பார்த்தீங்களா, ஒரு லேடி ஃபிகர் மாதிரி யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேட்ட உடனே தான் ராகுலுக்கு ரிமெம்பரே வருது. ஐயோ என்னடா இது, உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு லேடியை பார்த்த மாதிரி தான் இருந்தது. நான் கூட ஏதோ நம்ம தான் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டோம், ஹாலுசினேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சா, உண்மையிலேயே என்னம்மா ஒரு லேடி இருக்காங்களா கீழே. சார் அந்த பொம்பளை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா வேணாம் சார், ரொம்ப ஆபத்து சார், நீங்கள் இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு போயிடுங்க சார். ஆனால் ப்ளீஸ் போகும்போது இதை வந்து மேனேஜர்கிட்ட சொல்லி என்னுடைய வேலைக்கு உழ வச்சிடாதீங்க சார், நான் இந்த வேலை பண்ணி தான் என்னோடய வயிற்று பழப்பை ஓட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க. சரி என்னம்மா பிரச்சனை, என்ன தான் நடந்தது, யார் அந்த பொம்பளை அப்படின்றதெல்லாம் இவர் கேட்குறாரு. சார் இது தவிர்த்து வேறு எதுவுமே கேட்காதீங்க, உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரசரசன் க்ளீன் பண்ணிட்டு அவங்க வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ராகுலுடைய மனசு ஃபுல்லாக ஒரே டவுட்டு. அவர் வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு வந்தார். ஆனால் இந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி வேறு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. சரி இந்த 2 பயல்களும் எழுந்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்கிட்டையும் அசோக்கிட்டையும் எழுந்ததுக்கப்புறம் இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாருங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போலாம் பைத்தியக்காரா சும்மா நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டேன்னு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. அந்த லேடி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அழகாக இருந்தாங்களா, அவங்களுடைய வயசு என்ன இப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க வேறு விதமாக ஃபன் பண்ணுறாங்க. இந்த ஒரு மேட்டரை வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவங்க சைட் சீயிங் போகிறாங்க. நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சைட் சீயிங். வரும்போதே இவங்க வந்து ஃபுல்லாக சரக்கு பாட்டிலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. டேய் நேற்று நைட்டு தான்டா குடித்தோம், இன்றைக்கும் குடிக்க வேணாம்டா, எனக்கு ஏற்கனவே ஹேங் ஓவராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து அன்றைக்கி குடிக்கலைங்க. இந்த டேவிடும் அசோக்கும் பயங்கரமாக குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மட்டையாயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மணிக்கு திரும்பியும் அதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ராகுல். இந்த டேவிடும் அசோக்கும் குடிச்சிட்டு நல்லா மட்டையாக தூங்கிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா எழுந்து உட்காந்து திரும்பியும் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரில் இந்த டேவிட் இருக்கார்ல, ரொம்பவும் நசை பிடிச்ச பையன் அப்படின்றாரு. அவர் சும்மா இல்லாமல், ஏய் இது வேற இவ்வளோ நல்ல ரூமில் அந்த ட்ரங்க் பெட்டியை வேற யாரா, அந்த ட்ரங்க் பெட்டியை ஓடுறா திறந்து பார்க்கணும், நான் அந்த ட்ரங்க் பெட்டியில் என்ன இருக்குது, ஒருவேளை கஜானா இருந்தால் நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம செட்டில் ஆகிடலாம்டா, வேலைக்கே போத்த விளாடா, ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஃபன்னு. டேய் சும்மாறடா அப்படின்னு சொல்லி ராகுலும் எவ்வளோ சொல்கிறாப்புல, அசோக்கும் எவ்வளோ சொல்கிறாப்புல. ஆனால் இந்த டேவிட் வந்து கேட்குற மாதிரி இல்லை, யார் பேச்சும் கேட்காம அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்துடுறாருங்க. பூட்டை உடைச்சி திறந்துடுறாரு. திறந்தா ட்ரங்க் பெட்டிக்குள்ளே ஒரு சிவப்பு கலர் சாரி இருக்குது, கண்ணாடி வளையல்கள் இருக்குது, குங்குமம் இருக்குது, இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக்கான பொருள்கள் மட்டுமே உள்ளே இருக்குது. இதை பார்த்த உடனே என்னடா கஜானா இருக்குன்னு பார்த்தா ஒரு புடவை இருக்குதே, இந்த புடவை கூட நல்லா தான் இருக்குது, பார்க்குறியா அப்படின்னு சொல்லி புடவை எடுத்துடுறாரு கையில் டேவிட். எடுத்துகிட்டு சும்மா இல்லாமல் அந்த புடவையை வந்து சும்மா கட்டிக்கிற மாதிரி அவரே வந்து கட்டிக்கிட்டு, பாரு மச்சான் எவ்வளோ அழகாக இருக்கேன், நீ வேற கீழே பொண்ணு தெரியுது அது தெரியுதுன்னு, இங்கே பொண்ணெல்லாம் இல்லைடா, நான் வேணா பொண்ணு மாதிரி மாறிட்டா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுக்குறாப்புல. இதை பார்த்த உடனே ராகுலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி கோபமாக வருது. ஏன்டா இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணாதரா, அது யாருதுன்னே தெரியல, இந்த ஹோட்டலுடைய மேனேஜர் வேற இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருக்காரு, அது எல்லாம் தெரியாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, தெரிஞ்சா அவ்வளோதான், தெரிஞ்சா என்ன இதில் வந்து அப்படியே சிதம்பரம் ரகசியம் ஒளிஞ்சிருக்குதோ, இந்த சாரியை கட்டிக்கிட்டு இருந்தால் அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு என்னதாவது, என்னமோ ட்ரங்க் பெட்டியை திறக்கக்கூடாதான், ட்ரங்க் பெட்டியை திறந்தா இதாகுமா அதாகுமா, இவ்வளோ சீனு போட்டானேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணுறாங்க. அந்த ஃபன்னோட ஃபன்னாக என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே இவர் வந்து அந்த சாரியை ரிமூவ் பண்ணி அந்த ட்ரங்க் பெட்டியில் வச்சு பூட்டிட்டு
படுத்து தூங்கிடுறாரு. திரும்பி அப்படியே மயக்கத்தில் இருக்காரு, தூங்கிடுறாரு. ஸோ ராகுலுக்கு தூக்கம் வரல, அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. 2-2:30 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்பி கீழே சத்தம் இருக்குது, இவருக்கு பயம். அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணி பார்க்கல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2:30 மணி அளவில் இவருக்கும் தூக்கம் வந்து இவரும் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ராகுல் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாருங்க. எழுந்து இந்த பக்கம் பார்த்தா அசோக் எழுந்து வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. டேய் என்னடா ஆச்சுன்னா, அங்கே பாரு மச்சான் அப்படின்ட்டு. என்னடா இவன் ஏதாவது பண்ணிட்டானா, சரக்கு இருக்க அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா டேவிட் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துக்கிட்டு தானடா இருக்கான். ஏய் அங்கே பாடுறான், அவன் என்ன போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பார்த்தா அந்த சிவப்பு கலர் சாரி ட்ரங்க் பெட்டியில் போட்டு பூட்டிட்டு தானே இவங்க படுத்தாங்க. ஆனால் திரும்பியும் இந்த டேவிட் பையன் சிவப்பு கலர் சாரியை கட்டிக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, நைட் வந்து ட்ரங்க் பெட்டியில் பூட்டிட்டு தானே படுத்தோம், இப்போ என்னடா அவன் திரும்பி கட்டிக்கிட்டு இருக்கான் சாரி அப்படின்னு சொல்லி டேவிடை தட்டி சீக்கிரம் எழுந்துறா அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. ஹவுஸ் கீப்பிங் லேடி வர டைம் ஆகிடுச்சு, இந்த ட்ரங்க் பெட்டி திறந்து தெரிஞ்சிச்சுன்னா அப்போ போய் அந்த பொம்பளை ஏதாவது சொல்லிட போதுடா மேனேஜர்கிட்ட, பிரச்சனை கிரியேட் பண்ண போகிறாடா, உடனடியாக சாரியை கழிட்டுறான்னு சொல்லி சாரியை கழட்டி திரும்பி அந்த ட்ரங்க் பெட்டியில் வச்சு பூட்டிடுறாங்க. பூட்டிட்டதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, டேய் நான் வந்து நைட்டு அந்த பெட்டியில் வச்சு பூட்டினேன், எனக்கு ஞாபகம் இருக்கேன், எப்படி திரும்பி கட்டிக்கிட்டேன், என்னடா விளையாடுறீங்களா, நான் சரக்கு அடிச்சுட்டு மட்டும் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவரு சண்டை போடுறாரு. இல்லைடா நாங்கள் 2 பேரும் யாரும் பண்ணலடா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அவரு கோபமாக இருக்காரு. சரி இவன் கோபமாக இருக்கிறான், இவனை சமாதானப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும், வாடா திரும்பியும் சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சைட் சீயிங் போயிட்டு அன்றைக்கி நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றுறாங்க, சாப்பிட்றாங்க, ஃபன் பண்ணுறாங்க. நைட்டு திரும்பியும் அந்த ரூமுக்கு வராங்க, சரக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி 3 பேருக்குமே சரியான தலைவலி. சரி இது இன்றைக்கி வந்து சரக்கு அடிக்க வேணாம், கம்முன்னு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நைட்டு ஒரு 1 மணி அளவு இருக்கும். பால்கனிக்கு வெளியே அந்த மரத்து பக்கத்தில் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு, திடீர்னு சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் அவங்க பால்கனியோடைய கண்ணாடி டோரை வந்து யாரோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு. இந்த 3 சவுண்டுமே ராகுலுக்கு கேட்குது. ராகுல் வந்து எழுந்து உட்காந்துக்கிறாரு. என்னடா இது பால்கனியில் இப்படி சவுண்டெலாம் கேட்குதுன்னு சொல்லி எழுந்து இந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா பால்கனி டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. என்னடா ஓப்பனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே மெதுவாக அப்படி போனால் அந்த பால்கனி ரெயிலிங் இருக்கும் இல்லையா, ஒரு கம்பி மாதிரி போட்டு வச்சுருப்பான். அந்த கம்பி மேலே சிவப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு உருவம் அப்படியே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. ஜஸ்ட் இப்படி சாஞ்சாங்க கூட அப்படியே அந்த பால்கனிலேருந்து கீழே விழ வேண்டியதான், 3rd ஃப்ளோர்லேருந்து. யாரு அப்படின்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, டேவிட். ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறதுல தூங்கிக்கிட்டு இருந்து அசோக் எழுதுகிறேன். மச்சான் என்னடா, நீ அங்கே பாரு அவன் என்ன பண்ணுறான் பாரு, பைத்தியக்காரன், இன்றைக்கும் அந்த சாரியை கட்டிகிட்டு இருக்கா, இங்கே உட்காந்துருக்கான் பாரு, அங்கே பாரு. பார்த்தா 2 பேருக்கும் செம்ம அல்லு. இவங்க 2 பேரும் இவ்வளோ கத்துறாங்க. ஆனால் டேவிட் எதுவுமே வந்து கவனிக்காமல் அந்த ரெயிலிங் மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறாப்புல, திடீர்னு அழுகிறாப்புல, திடீர்னு தலையாக அடிச்சுக்கிறாப்புல. தலையாக அடிச்சுக்கும் போது தான் தெரியுது கையிலலாம் வளையல் போட்டிருக்காரு. அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளேருந்து அந்த கண்ணாடி வளையல், இந்த கண்ணாடி வளையலை பார்த்த உடனே செம்ம அள்ளுகள்ன்றது 2 பேருக்கும். டே அவனை எப்படியாவது கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க, கையை பிடிச்சி சருன்னு இழுக்கிறாங்க. கீழே வந்து விழுந்துடுறாரு டேவிட். கீழே விழுந்த உடனே எழுந்து, ஏய் என்னடா திரும்பி இது மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு சாரி கட்டி வளையெல்லாம் போட்டு விட்ருக்கீங்க, என்னடா நினச்சின்னு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணாதீங்கண்ணா, எனக்கு பிடிக்காதுங்க. டேய் நாங்கள் எங்கடா ஃபன் பண்ணோம், நாங்கள் எதுவுமே பண்ணலடா, நாங்கள் இப்போ தான்டா தூக்கத்துலேருந்து எழுந்தோம், நீ இங்கே உட்காந்து ஏடா பைத்தியக்காரன், நான் எப்படா இங்கே போய் உட்காருவேன், இங்கேருந்து ஜஸ்ட் மிஸ் ஆனால் 3 மாடியிலேருந்து கீழே விழுகணும்டா, அப்புறம் அவ்வளோதான்டா மறுகையாடா, நான்லாம் உட்கார மாட்டேன், நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு இந்த ட்ரிப்பை பிடிக்கலடா, நான் சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ கோவப்பட்டு திரும்பியும் சாரியை கழட்டுறாரு, வளையல்கள் எல்லாம் கழட்டுறாரு, ட்ரங்கு பெட்டிகளை போட்டு திரும்பி படுத்துடுறாருங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அசோக்கும் ராகுலும் உட்காந்து டிவிடியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஏதாவது பண்ணுறானாங்க. படுத்தவர் தான். அதுக்கப்புறம் எழுந்துக்கவே இல்லை, செம தூக்கம். இவங்களும் ஒரு 4 மணி வரைக்கும் இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்கனாலே முடியல, சரி மச்சான் நம்மளும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தூங்கிடுறாங்க. காலையில் ஒரு 9 மணி அளவு இருக்கும். இவங்களுடைய ரூமில் சிரிப்பு சத்தம், ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அந்த சிரிப்பு சத்தத்தில் தான் இவங்க 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. 2 பேரும் எழுந்து யாரா இது, நம்ம ரூமில் யாரா பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா டேவிட் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. சிவப்பு கலர் சாரியை கட்டி நின்றுக்கிட்டு இருக்காரு, சிரிக்கிறாரு, வளையலை இப்படி தூக்கி போட்டு இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே 2 பேருக்கும் அல்லு கலருது. ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னா, ஏய் திரும்பி எனக்கு சாரியை கட்டி விட்டீங்களா, நைட்டு தான் இப்படி பண்ணுறீங்கன்னா காலையில் எப்படி பண்ணுவீங்களாடா நீங்கள், டேய் நான் எங்கடா போடா தூங்கி ஏஞ்சோம், டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லி டேவிட் கோவப்பட்டு திரும்பியும் சாரியை கழட்டி வைக்கிறாரு.
இப்போ ராகுலுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஏதோ ஒரு அமானுஷத்தோட வேலை. இந்த ரூமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியல. சரி, என்ன நடந்திருக்குன்னா அந்த ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி வந்தாங்களே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள பிடிச்சி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க வருவாங்களான்னா பார்த்தா அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி எல்லா ரூமும் க்ளீன் பண்ணுது, இவங்களுடைய ரூம் மட்டும் க்ளீன் பண்ண மாட்டேங்குது. அப்படியே கிளம்பி போகுது. ராகுல் குடுகுடுன்னு ஓடுறாரு. அந்த பொம்பளையை கையை பிடிச்சி தரன்னு உள்ளே எடுத்துன்னு வர்றாரு. சார் சோடியை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொல்லுது. இல்லை நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து கதவை லாக் பண்ணிட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? ஏம்மா எந்த ஒரு இன்டென்ஷனும் எனக்கு கிடையாதுமா, எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த ட்ரங்கு பெட்டிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? நைட் ஆனால் புடவை எடுத்து கட்டிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடியோடைய ஃபேஸ்லாம் மாறுது. புடவையாக கட்டிக்கிறாரா? ஐயோ சார் வேணாம் சார், நீங்கள் உடனடியாக காலி பண்ணிட்டு போயிடுங்க சார். நான் அன்றைக்கே சொன்னேன் சார், வேணாம் சார், இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன பிரச்சனை ஆகிடும்? என்னம்மா ஆச்சு சொல்லுமா? சார், இந்த ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சனு. சரக்கு அடிச்சுட்டு ஒய்ஃபை வந்து எப்பயுமே துன்புறுத்திக்கிட்டே இருப்பாராம். அப்படி துன்புறுத்திக்கிட்டு டெய்லியும் அடிச்சுக்கிட்டு வெக்கேஷனுக்கு தான் வந்தாங்க. ஒரு வாரம் இங்கே இருந்தாங்க. அந்த ஒரு வாரமும் செம்ம சண்டை, நைட்டெல்லாம் அடி. அந்த பொண்ணு தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கட்டியிருந்த சாரியை வந்து ஃபேனில் மாட்டி இறந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஆன்மா தான் இந்த ரூமில் வந்து நிறையா சுற்றிச்சு. அந்த ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுடைய ஆன்மா சுற்றுது அப்படின்னு சொல்லி இவங்களும் நிறையா இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமானுஷத்தை அடக்கவே முடியல. இந்த ரூமில் பயங்கர சக்திகள், ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. சரி, என்னதான் இதுக்கு உபாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பொருள் எல்லாமே ஒரு ட்ரங்க் பெட்டி, அந்த பொண்ணுடைய பெட்டியில் போட்டு சேஃபாக இதே இடத்துல மூடி அதுக்கு மேலே ஒரு பூஜை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரூமில் எந்த விதமான ஒரு அமானுஷமும் நடக்கலைங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து கீழே அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி விஷுவல் எல்லாமே தெரியும். ஆனால் ரூமுக்குள்ளே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி சார், இப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க, இந்த பையன் சும்மா இல்லாமல் அன்றைக்கி சரக்கு போட்டு ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணி அந்த சாரியை வேறு எடுத்து கட்டிக்கிட்டான். சார் வேணாம் சார், நீங்கள் உடனடியாக கிளம்பலன்னா பிரச்சனை ஆகிடும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த லேடி எப்படியே பார்க்குறாங்க. பத்தாதியானா சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடியை பார்த்து டேவிட் வந்து பயங்கர கோவப்படுறாரு. அப்படியே அந்த லேடி மேலே பாஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாரு. அந்த பொம்பளையோ லபோதி போன்னு கத்துது. ஏமா இருமா, கதை வேற மூடி இருக்குது, நீ வேற லபோதி போன்னு கத்துற, இருமா உன்னை நம்ம காப்பாற்றுறோமா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுறாங்க. அந்த பொம்பளை அப்படியே துணியை காணாம ஓடி போயிடுச்சுங்க. அந்த சவுண்டை கேட்டு இந்த மேனேஜரும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே டேவிட் அந்த புடவையை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த மேனேஜருக்கு கை கால்லாம் கடன்னு ஆடுது. அது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக தைரியமாக நின்றுக்கிட்டு இருந்த மனுஷன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறப்பல அந்த மனுஷனை பார்த்த உடனே டேவிட் வந்து, ஏ பையா சுஜாதா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி, சுஜாதாவா? டேவிட் என்னடா சுஜாதா பையா, சுஜாதா யாதாயா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் கிட்ட பேச ஆரம்பிக்கும். டேவிட் வந்து ஒரு லேடி வாய்ஸ்லேயே பேசுகிறாப்புல. அதை பார்த்த உடனே அவர் உடனடியாக ருக்கு சுஜாதா, நான் வரேன் இதோ 2 minutes நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். பையா வாட்டர் பாட்டில் இதர் இங்கே இருக்கு, வா அப்படின்னு சொல்லி டேவிட் கூப்பிட்றாப்புல. அவரு ஐயோம்மா இருமா வரேன், இந்த வாட்டர் பாட்டிலாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு வேற வாட்டர் பாட்டில் நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே போகிறாருங்க. கீழே போன உடனே யாருக்கு ஃபோன் அடிச்சாருன்னு தெரியல, ஒரு சாமியார் வந்து வந்தார். நேராக வந்த உடனே திரும்பியும் டேவிடை உட்கார வச்சு ஒரு விதமான ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாரு. அந்த சாமியாரை பார்த்த உடனே டேவிட் வந்து வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறாப்புல. உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு சாரியை கழட்டி அதுக்கப்புறம் அவர் கையில் இருக்கிற வளையலெல்லாம் கழட்டி அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டை போட்டு அதுக்கு மேலே அந்த பூட்டுக்கு மேலே குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அந்த ட்ரங்க் பெட்டியை கயிறு போட்டு கட்டுறாங்க. கட்டிட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை பண்ணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரையும் அந்த ட்ரங்க் பெட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. 3 பேரும் ட்ரங்க் பெட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதில் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, நான் என்னடா அந்த பெட்டிக்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறது, என்னெல்லாம் கேட்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் அட்டூழியம் பண்ணுறாப்புல. இந்த அசோக்கும் ராகுலும் 2 பேரும் விட்டாங்க ஒரு அரை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் நீ தான், நாங்களே மன்னிப்பு கேட்குறோம், நீ மன்னிப்பு கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி 2 அரை விட்டுன்னா மன்னிப்பு கேட்டு வா, ஒழுங்கு மரியாதையாக ட்ரிப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம், நம்ம திரும்பி ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து அப்பயே கிளம்பி அவங்க ஊருக்கு வந்துருக்காங்க.
இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் ஆயிடுச்சாங்க. இந்த 8 வருடங்களில் இவங்க பல ட்ரிப்புக்கு வந்து போயிருக்காங்க. ஆனால் ஒரு தடவையும் ட்ரிப்புக்கு போகும்போது இவங்க செஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த ஹோட்டலை பற்றி விசாரிக்கிறது, ஹோட்டலுடைய ரூம் விலை வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஏன் கம்மியாக இருக்குதுன்னு முதல்ல விசாரிக்கிறது தான் இவங்க பண்ணியிருக்கிற ஒரு வேலை. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கலைங்க. ஆனால் நடக்கலை அப்படின்னாலும் இந்த ஒரு நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் bye.